இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். எப்பயுமே ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால் அரிசி எடுத்து தண்ணியில் போட்டுருவேங்க. அப்போ தாங்க சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும். அது சாப்பாடு சீக்கிரம் வெந்துருங்க, நல்லா ஊற வச்சு சாப்பாடு செஞ்சால். அடுத்தது ஒலை வச்சுக்கலாங்க. ஒலை வச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. இன்றைக்கி சாப்பாடும் கருவாடும் தாங்க. கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி சுடத்தண்ணில் போட்டு வச்சுட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த க்ளீன் பண்ண கருவாடை எடுத்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பூண்டு தட்டி போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 5-6 தக்காளி மிக்ஸி ஜாரில் நான் அடித்து ஊற்றிக்கிட்டேங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும், கிரேவி மாதிரி சாப்பிட்றதுக்கு. நல்லா சாந்து மாதிரி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் நல்லாவே சேர்த்துக்கலாங்க. அப்போ தாங்க கவுச்சடிக்காமல் நல்லா உடம்புக்கும் நல்லதுங்க. மஞ்சத்தூள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ இதெல்லாம் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன், சிந்தி போச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். நான் அந்த ஜாரில் அலசி ஊற்றிக்கிட்டேங்க தேவையான அளவு தண்ணி. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடலாங்க. சிம்மில் வச்சா நல்லா ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி கொதிக்க விட்டோன்னா நல்லா சுண்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. என் பொண்ணுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நான் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நேற்று வச்ச இது பட்டை சோம்பு குழம்பு இருந்துச்சுங்க, அதுதாங்க. அதை சூடு காட்டி கொதிக்க வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நேற்று செஞ்ச பட்டை சோம்பு குழம்பும் காலிஃப்ளவர் சில்லி செஞ்சுருந்தேங்க, அதுவும் கருவாடுங்க. நாங்களாம் சாப்பிட போகிறோம், எல்லோரும் சாப்பிட வாங்க.